10 குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. நல்ல வேலைக்கு குரு பகவான் இப்போ உங்களுக்கு 11 இருக்கார். எதுல இருக்காரு? கடகத்துல. உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி இந்த 1001 படத்துல கடைசி சீன்ல இந்த நடராஜருடைய நிழல் இப்படி வரும். அந்த நிழல் மேலேயே ஓடுவாங்க ஹீரோ ஹீரோயின்லாம். அந்த மாதிரி இதுல ஓடி போய் பொழைச்சிக்கிறது உங்க சாமர்த்தியம். நண்பர்களே, என்னைக்குமே இந்த இந்த கொஞ்ச நேரம் தான். திரும்ப டிசம்பர் 21 அப்புறம் குரு பகவான் மீண்டும் 10க்கு வந்துருவார். 10 குரு வந்தால் பதவி பறிபோகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் திஸ் டைம். குரு பகவானுடைய இந்த மோசமான இந்த திருஷ்டி, அதாவது பார்வை பயிற்சி, 10ஆம் இடத்து பயிற்சி உங்களுக்கு பதவியை இழக்க செய்யும் நண்பர்களே. அதே மாதிரி உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு தன்னுடைய 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது சனீஸ்வரனுடைய இடம். 7ஆம் இடம் என்பது சனி. அந்த இடத்துல தான் உங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? குடும்ப வாழ்க்கை, காதல், மகிழ்ச்சி, வெளிநாட்டு பயணம் எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தர்றார். அது அத்தனை இந்த சனி பகவான் பார்த்துறாரு. யார்? குரு பார்த்துறாரு. ஒரே தூக்கத்துக்கு மேல வச்சிடறாரு. ஸோ அப்போ ஃபாரின் போற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தயவுசெய்து ஃபாரினுக்கு மூவ் பண்ணுங்க. தயவுசெய்து விசா போன்ற விஷயங்கள்லாம் நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க.